தேவனுடைய சபையை கட்டுவோம் வாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம் வாருங்கள்னு பூமியில பார்க்கும்படியா கட்டட ஆலயத்தையும் கட்டட சபையும் கட்டுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்கிறது? எபேசியர் 4:12 சொல்கிறது, கிறிஸ்துவின் சரீரமான சபை. சபைனா கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும், அதாவது அவருடைய சரீரத்துக்குள்ள இருக்கிற அவயமா நம்ம ஒவ்வொருவரும். அதாவது ரோமர் 12:5 சொல்கிறது, அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா இருக்கிறோமா. இப்போ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமா. அப்படி இருக்கிற ஒவ்வொருவரும் அவருக்குள்ள ஒவ்வொரு அவயமா இருக்கிறோமா. அதனாலதான் ஒரே குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் இல்லை, ஒன்றா இருக்கிறோம்னு பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம சகோதரர், அதாவது பிரதர் சிஸ்டர்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான். அப்போ இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய வசனத்துக்குள்ள நிலைச்சிருக்கிறோமா. அதாவது தேவன் தங்கும் ஆலயமா அவருடைய வசனத்தை கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியா நம்ம பெற்றிருக்கிறோமா. அது அப்படி பெற்றிருக்கிற சரீரம், தேவனை ஆவியாக உள்ளத்தில் பெற்றிருக்கிற சரீரமான சபை, அப்படி பெற்றிருக்கிற அவயம்தான் சபையா. எபேசியர் 4:12 சொல்கிறது, கிறிஸ்துவின் சரீரமான சபை பக்தி விருத்தி அடைய. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற